லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. இதற்கு முன்னாடி கூட ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்க ஒரு சதி நடக்கிறதா சொல்லியிருந்தாரு. இப்போ பாஜகவில் சேர சொல்லி அழுத்தம் தர்றதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஏற்கனவே இங்கே செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கார். செந்தில் பாலாஜிக்கு இதே போல் பாஜக தன்னுடைய கட்சியில் சேர சொல்லி அழுத்தம் கொடுத்ததையும், அப்படி கட்சியில் சேர்ந்துட்டா அவர் மீதான வழக்குகள் இதெல்லாம் கைவிட்டுறதாகவும் அவர்கிட்ட பேரம் பேசப்பட்டதாக அவர் சிறையில் இருந்தே இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார். செந்தில் பாலாஜிகிட்ட பேசினது யாருன்னா பிஜேபி தலைவர் போய் பேசலை, எங்கள் கட்சியில் சேர்ந்துருங்க அப்படின்னு. இடி போய் பேசியிருக்கு. அமலாக்கத்துறை தன்னை துன்புறுத்துவதாகவும், அமலாக்கத்துறை பாஜகவில் சேர சொல்லி தன்னை கட்டாயப்படுத்துவதாகவும் நீதிமன்றத்திலேயே செந்தில் பாலாஜி தெரிவித்தார். அப்போது இடி பிஜேபியுடைய ஒரு அணியாக தான் செயல்படுது. அது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு இல்லை, அது ஒரு அரசு துறை நிறுவனம் இல்லை. அது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய கைப்பாவையாக பிஜேபியினுடைய ஒரு விங்கு. அங்கே மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, அந்த ஊடக அணி, இப்படி நிறைய அணி இருக்கும் இல்லையா, அந்த அணியில் ஒரு அணி தான் இடி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அது உண்மைதான் அப்படிங்கிறத ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிச்சு. இப்போ பாருங்கள், அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதே ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அது எப்படி இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒரே குரலில் ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க? அப்போ எல்லா இடமும் இடியை அனுப்பி பாஜகவில் சேர சொல்லி பாஜக எதிர்கட்சியை சார்ந்தவர்களை கட்டாயப்படுத்துது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு வலிமை இருக்குது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை வீழ்த்தியவர், பஞ்சாபில் வீழ்த்தியவர், டெல்லியில் வீழ்த்தியவர், வீழ்த்தி ஒரு புதிய கட்சியை தொடங்கி ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடராக எமர்ஜ் ஆகி அங்கே உள்ள மக்களினுடைய ஆதரவை பெற்று களத்தில் தன்னை நிரூபித்து செல்வாக்கை நிரூபித்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர். அப்போ அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. இதை பாஜக பார்க்குது. இப்போ பாஜகவில் இது போல் ஒரு தலைமை அங்கே அவங்களால உருவாக்கி களத்துக்கு போக முடியுமான்னா அது பெரிய சவால். அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலையே அவர் கட்சியவே தனக்குள்ளே கொண்டு வந்துட்டா அப்போ எப்படி கொண்டு வர்றது? அவர் பிஜேபிக்கு சவால் விட்டுட்டு இருக்கார். அப்போ பிஜேபிக்கு சவால் விடுறவரை எப்படி பிஜேபிக்கு ஆதரவாக மாற்ற முடியும்? அப்போ வழக்கு, இடி இதையெல்லாம் அனுப்பி மிரட்டி பணியை வச்சு தன் பக்கம் இழுக்கிறது. இந்தியா முழுவதும் அப்படி தானே இழுத்துருக்காங்க. ஏற்கனவே பல மாநிலங்களில் பார்க்குறோம்ல, எத்தனை பேருடைய வழக்குகள் கைவிடப்பட்டிருக்குது. எத்தனை பேர் முதல்ல பாஜகவால் குற்றம் சாட்டப்பட்டு பிறகு வாஷிங் மிஷினில் போட்டு அவங்கள வெளுத்த மாதிரி பிஜேபியில் கொண்டு அவர்களுக்கு ஒரு நற்சான்று கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். அவர்கள் மீதான வழக்குகள் கைவிடப்பட்டிருக்குது பார்க்குறோம். அவர்களுக்கு ஏற்கனவே ரெய்டு நடத்தியிருப்பாங்க. பல வழக்குகளில் அவர்களை விடுவித்ததையெல்லாம் பார்க்குறோம். அவர்கள் மீதான வழக்குகள் நீர்த்து போக செய்யப்பட்டதை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு ஜாமீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேலே அவர் சிறையில் இருக்கார். ஒரு ஜாமீன் கூட மறுக்கப்படுது. அந்த அளவுக்கு கடுமையாக அவர் நடத்தப்படுவதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே 2-3 தேர்தலில் பிஜேபி கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டார். கொங்கு மண்டலம் தான் எங்கள் செல்வாக்கான பகுதி, கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கு ஏற்கனவே எம்பி இருந்தாங்க, இப்போ எம்எல்ஏ இருக்காங்க, கொங்கு மண்டலத்தில் பிஜேபி யாரும் வீழ்த்த முடியாது, இந்து முன்னணி திருப்பூர் சைடெலாம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெற வளர்ச்சி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல கொங்கு மண்டலத்தை சார்ந்த அண்ணாமலையை தான் நாங்கள் பாஜக தலைவராக்கியிருக்கோம், ஏற்கனவே எல்முருகன் அதே மண்டலத்தை சார்ந்தவர் தான் நாங்கள் ஒன்றிய அமைச்சராக்கியிருந்தோம், ஏற்கனவே தலைவராக்கியிருக்கோம் அப்படின்லாம் அவங்க சொல்லி கொங்கு மண்டலத்தை தங்களுக்கான தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய பேஸாக பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக முடியாமல் ஆக்கினவர் தான் செந்தில் பாலாஜி. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு வார்டு மெம்பர் கூட அவங்களால பிடிக்க முடியல. அப்போ இவ்வளவுக்கு கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டார. அண்ணாமலை சந்தித்த தேர்தலில் கரூரில் அவருக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தி கொடுத்ததில் செந்தில் பாலாஜியுடைய அந்த எலெக்ஷன் ஒர்க்கு, அந்த வேலை திட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு. இதையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இவர் இங்கே இருந்தால் பாஜகவுடைய அந்த கொங்கு மண்டல அரசியலில் ஒரு மிகப்பெரிய சரிவு தான் ஏற்படும், இவரை வச்சுக்கிட்டு நம்ம களத்தில் போய் ஜெயிக்க முடியாது, இவர் நம்மளை வீழ்த்திடுவார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவரை வீழ்த்துறதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ அவர் அங்கே இருந்தால் இவங்க போய் அங்கே வெற்றி பெற முடியாது. அப்போ அவர் இல்லாமல் இருந்தால் தான் இவங்க போய் ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. இப்பவும் செய்ய முடியாது எதுவும். இப்பவும் பிஜேபி மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்திக்கும்.
ஏன்னா கொங்கு மண்டலம் பிஜேபியால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் காரணமாக அங்கே வந்து முற்றிலுமாக தொழில் நிறுவனங்கள் முடங்கி போயிருக்குது. ஜவுளி மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்குது. அந்த துறையே மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. அதனால அந்த தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய எரிச்சல்லையும் மிகப்பெரிய கோபத்திலையும் இருக்காங்க பிஜேபி மேலே. அதனால நீங்கள் வந்து யாரை வந்து வீழ்த்தினாலும் சரி, யாரை முடக்கினாலும் சரி, பிஜேபி போய் அங்கே அண்ணாமலையை காட்டியெல்லாம் ஜெயிக்க முடியாது. அப்படி இருந்தும் பாலாஜியை, செந்தில் பாலாஜியை வீழ்த்தினால் தான் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி தான் அவங்க இந்த வேலையை செஞ்சாங்க. இன்னைக்கு சிறையில் வச்சுருக்காங்க. இதே பாலாஜியை ஏன் நமக்கு கொண்டு வந்துடக்கூடாது? அண்ணாமலையை வச்சு ஜெயிக்க முடியாது, ஆனால் செந்தில் பாலாஜி வச்சு ஜெயிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. அதனால தான் செந்தில் பாலாஜிட்ட பேரம். அப்போ இந்த வழக்கு, குற்றச்சாட்டு இது எல்லாம் பொய் அப்படிங்கிறத பிஜேபியினுடைய பேரமே உணர்த்துது இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு தானே போகிறாங்க. அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜிக்கும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சம்மன் மேலே சம்மன் அனுப்புகிறாங்க. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 5 முறை சம்மன் அனுப்பிட்டாங்க, இன்னும் ஆஜராகலை, கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் போகிற அமலாக்கத்துறையை நோக்கி கூட நாங்கள் அந்த நோக்கி தான் செலுத்துகிறோங்க. இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராக இருக்கிற அஜித் பவாருடைய கேஸ் என்னாச்சு? அதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு வராதா? அஸ்ஸாம் முதலமைச்சர் மேலே இதே பிஜேபி குற்றச்சாட்டு சொல்லி இன்னைக்கு அது எங்கே போய் நிற்கிது? அதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு வராதா? தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம சசிகலா அவர்கள் மேலே, டிடிவி தினகரன் அவர்கள் மேலெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு சொல்லி எவ்வளோ 100 இடங்களில் ரெய்டு விட்டாங்க. பல 100 கோடி பிடிச்சிட்டோம், சொத்துக்களை முடக்கிட்டோம், வங்கி கணக்கை முடக்கிட்டோம்னாங்க. இன்றைக்கி அதெல்லாம் என்னாச்சு? இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அவங்களோட பேசிட்டு தானே இருக்காங்க பிஜேபியோட. இந்தியா முழுவதும் பார்க்குறோம் எத்தனை வழக்கு, எத்தனை கேஸு, எத்தனை ரெய்டு. அதனுடைய நிலைமையெல்லாம் என்ன? அதனுடைய நீட்சி தான் என்ன? அதனுடைய தொடர்ச்சி என்ன? எல்லாமே கேள்வியாக இருக்குல்ல. அப்போ இந்த ரெய்டு விடுறதும் இது மாதிரியான சிறைப்படுத்துறதும் எல்லாமே பேரத்துக்காகத்தான். உள்ள பூட்டி வச்சுக்கிட்டு, வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஆஃபீஸுக்குள்ளே வச்சுட்டு மிரட்டுறது, பேரத்தில் பணியை வைக்கிறது, இதை தான் நம்ம பார்க்குறோம். அதனால இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்டேட்மெண்ட் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சரையும் அதே போல் சிக்க வச்சு இன்னைக்கு சிறையில் தள்ளியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு அரசு அமைகிறதுலையும் எவ்வளோ பெரிய இடையூறு கொடுக்குறாங்க பாருங்கள். மெஜாரிட்டி அந்த கட்சிக்கு இருக்குது. சரி, முதலமைச்சரை சிறைப்படுத்திட்டீங்க, அந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ இடையூறு பண்ணுறீங்க? இன்னைக்கு எம்எல்ஏக்கெல்லாம் கொண்டு போய் ஹைதராபாத்தில் வச்சு அங்கே வச்சு பாதுகாக்க வேண்டிய நெருக்கடி யார் ஏற்படுத்துகிறா? ஒரு குதிரை பேர் அரசியலுக்கான களத்தை யார் அங்கே உருவாக்குறா? பிஜேபி தானே. அப்போ பிஜேபி நேர்மையாக எந்த இடத்திலும் தேர்தலை சந்திக்காது, வெற்றி பெற்றவர்களை ஆட்சி அமைக்க விடாது, ஆட்சி அமைத்தவர்களை தொடர்ந்து ஆட்சியை செய்ய விடாது, அவங்கள வந்து முடக்கும், அவங்க மேலே பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடும் அப்படிங்கிறத இந்தியா முழுவதும் பார்க்குறோம். இது வந்து மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்வினையாற்ற தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், நேர்மையாக வாங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. உங்கள் கருத்து பிடிச்சிருந்தால் மக்கள் ஓட்டு போடட்டும். உங்கள் கொள்கையை சொல்லுங்கள், உங்கள் நிலைப்பாடுகளை சொல்லுங்கள், உங்கள் திட்டங்களை சொல்லுங்கள். என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? ஒரு திட்டமும் இல்லையே சொல்கிறதுக்கு. அதனால தான் பிஜேபி வந்து ஒன்று மத ரீதியான அணிதிரட்டல், ராமர் கோயிலை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக பக்தி உள்ள அந்த மக்களை வந்து ஈர்த்து ஓட்டு போட வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளை சந்திக்க துணிவில்லாமல் துப்பில்லாமல் இப்படிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கைகள். அங்கே தேஜஸ்வியை கூப்பிட்டு வச்சு பல மணி நேரம் விசாரணை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் வந்து ராமர் கோயிலை கட்டிட்டீங்க, மிகப்பெரிய ஆதரவுலாம் உங்களுக்கு கிடச்சிருச்சு, ராமர் கோயிலின் மூலம் பிஜேபி அலை வீசுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஏன் வந்து எதிர்கட்சிகள் மேலே இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க? அப்புறம் எதிர்கட்சி கூட்டணியை ஏன் வந்து உடைக்கிறீங்க? நிதிஷ்குமாரை இழுக்கிறீங்க, இப்படி பல வேலைகளை செய்றீங்க. அப்போ எதிர்கட்சிகளை பார்த்து பிஜேபி அஞ்சுகிறது என்பதற்கு இதெல்லாம் சான்று. அவங்க வந்து சொல்லக்கூடியது ராமர் கோயிலின் மூலம் வெற்றி பெற்று விடலாம் என்பது பொய் என்பதை பிஜேபியோட நடவடிக்கையை காட்டுது. அதில் எல்லாம் வெற்றி பெற்றுலாம்னா அவங்க வந்து தேர்தல் வேலையை பார்க்க போண்டி தானே. அதான் உங்களுக்கு எல்லாம் ஓட்டெலாம் வரப்போதே உங்கள் கூற்றுப்படியே. அப்புறம் எதுக்கு நீங்கள் கூட்டணியை உடைக்கிறீங்க? அப்போ கூட்டணி வலிமையானதுன்னு ஒன்று புரியுதப்போ. அந்த கூட்டணியை வீழ்த்தணும்னா இந்த கூட்டணி அந்த வடிவத்தில் இருந்தால் வீழ்த்த முடியாதுன்னு உங்களுக்கு புரியுது. எதிர்கட்சிகள் இதே தோற்றத்தில் வந்தால் அவங்கள வந்து நம்மளால் வீழ்த்த முடியாதுன்னு பிஜேபிக்கு தெரியுது. அதனால தான் எதிர்கட்சிகளை உடைக்கிற வேலை, கூட்டணியை உடைக்கிற வேலை, எதிர்கட்சி தலைவர்களை சிறைப்படுத்துகிற வேலைன்னு பிஜேபி செய்யக்கூடிய இந்த வேலைகளின் மூலமே பிஜேபி எவ்வளவு பலவீனமாக இருக்குது, மோடியின் லீடர்ஷிப் எந்த அளவுக்கு கொஸ்டின் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த நடவடிக்கைகள் சான்றா இருக்கு. இப்போது உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அத்வானிக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்ததை ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறாரு. அதாவது இந்தியாவில் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அந்த வெறுப்பு அரசியலை வந்து வளர்த்தெடுத்தவர் அத்வானி அப்படின்னு சொல்கிறாரு. பாபர் மசூதி இடிப்பில் மூல காரணியாக இருந்தவர்னு சொல்கிறாரு. ஓபிசி இடஒதுக்கீடுக்கு முட்டுக்கட்டை போட்டவர் அத்வானின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த தரப்பில் ஒரு தரப்பில் இது மாதிரி சொன்னாலும், ஆனால் பாஜக வலதுசாரி தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா,
இந்தியாவில் வந்து பாஜகவுடைய வளர்ச்சிக்கு காரணமே அத்வானி தான் சொல்றாரு. இன்னைக்கு ஆட்சி கட்டில் பாஜக இருப்பதற்கு ஒரு காரணம் கூட அத்வானி தானே சொல்றாங்க. நீங்க உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் பாயிண்டா தானே போகுது. இது எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்டை வச்சு முதல்ல பேசிடுவோம். இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் பாஜக இருப்பதற்கு காரணமே அத்வானி தானே. அப்போ அந்த அத்வானியை தானே பிரதமர் வேட்பாளராக வச்சு நீங்கள் தேர்தலில் சந்திச்சிருக்கணும். 2014, 19, இப்போ 24. அந்த அத்வானி ஏன் வந்து ஓரம் கட்டிட்டீங்க? அவரே மனம் வெதும்பி கடிதம் எழுதக்கூடிய நிலைமைக்கு அப்படிப்பட்டவரை ஏன் தள்ளினீங்க? தள்ளினாங்களா இல்லையா? 2013 இறுதியில் மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போது மனம் உடைந்து அத்வானி கடிதம் எழுதினாரா இல்லையா? தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாரா இல்லையா? அப்போ உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமான, உங்களை ஆட்சி கட்டிலில் கொண்டு போய் அமர்வதற்கு காரணமான அந்த மாபெரும் தலைவரை ஏன் மனவேதனைக்கு உள்ளாக்குனீங்க? ஏன் ஓரம் கட்டினீங்க? தேசிய முகமாக இருந்தவரை தூக்கி ஓரம் போட்டுட்டு ஒரு மாநிலத்தின் முகமாக இருந்தவரை கொண்டு வந்து ஒரே நாளில் ஏன் தேசிய முகமாக்குனீங்க? அதனுடைய பின்னணி என்ன? ஒரு அரசியல் கட்சியில் இது சாத்தியமா? ஒரு அரசியல் கட்சின்னா ஜனநாயக அமைப்பு என்றால் அங்கே வந்து முரண்பாடு வரும், மாற்று கருத்து வரும். எப்படி இந்த நிலைப்பாடை எடுத்தீங்க? எப்படி ஒரே நாளில் இவரை கொண்டு வந்து மேலே வச்சிங்க? நம்ம தலைவரை தூக்கி கீழே போட்டுட்டீங்களேன்னு கட்சியில் கொந்தளிக்கணும். கொந்தளிச்சாதான் அது கட்சி. 4 இடத்துல போஸ்டரை கிழிச்சாதான் அது கட்சி. 4 இடத்துல வந்து சண்டை நடந்தாதான் அது கட்சி. ஆனால் எங்கேயும் போஸ்டரை கிழிக்கல, எங்கேயும் சண்டை நடக்கல, எங்கேயும் வந்து அத்வானி ஆதரவாளர்கள் போய் தனியாக கோஷ்டியாக போய் வேலை செய்யலை. அது எப்படி? அப்போ பிஜேபி ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே பின்பற்றுகிற ஒரு கட்சி. ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு காலத்தில் அத்வானி தேவைப்பட்டார், அத்வானியை முன்னிறுத்தினார்கள். அத்வானி தேவையில்லை, மோடி தான் தேவை என்று ஆர்எஸ்எஸ் முடிவெடுத்தது, மோடியை முன்னிறுத்தினார்கள், அத்வானி ஓரங்கட்டப்பட்டார். அப்போ இந்த அத்வானி தான் காரணம், அத்வானியை அப்படி மதிக்கிறோம், அத்வானி இப்படி மதிக்கிறோம் என்று சொல்வதே முதல்ல அப்பட்டமான பொய். அவங்க மதிக்கல, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க செய்வாங்க. அது வந்து ஏற்கனவே அத்வானி ஓரங்கட்டப்பட்டதன் மூலம், மோடி முன்னிறுத்தப்பட்டது மூலம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்று. ரெண்டாவது, அத்வானி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா அந்த அத்வானியை வச்சு நீங்கள் ராமர் கோயிலை திறந்திருக்கணும். ராமர் கோயில் திறப்புலால் அந்த அத்வானி எங்கே போனார்? ரத யாத்திரை நடத்தினவர் அவர் தானே. உங்கள் கூற்றுப்படியே அவர் தானே இந்த ராமர் கோயில் எழுச்சியை வந்து நாடு முழுவதும் ஏற்படுத்தினார், பிஜேபிக்கு அதன் மூலம் வாக்கு வலிமையை சேர்த்தார். அப்போ அந்த திறப்பு விழாவை அவரை வச்சு தானே திறந்திருக்கணும். எங்கே போனார் அவர்? அப்போ அங்கேயும் மோடி தான் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ மோடியை முன்னிறுத்தி வாக்குகளை வாங்குவது என்பது பிஜேபியினுடைய இப்போதைய திட்டம். இப்போதைய திட்டத்துக்கு அத்வானி இடையூறு. எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் இடையூறாக இருப்பாரா? தூக்கி போடு. இதுதானே உங்க பாலிசி? இல்லை, அவங்களுடைய கொள்கை அப்படி இருக்கலாம்ல. தன்னுடைய கட்சியினுடைய சித்தாந்தங்களை எடுத்து செல்கிற மனிதர்களை தான், அதாவது முக்கியமான மனிதர்களை முன்னிறுத்தணும் அந்த கட்சி பார்க்குது. அதை நோக்கி வளர்ச்சியை பயணிக்கிறது சரின்னு தானே பார்க்குறாங்க. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். அவங்களுக்கு தேவை வந்து அந்தந்த நேரத்திற்கு யார் தேவையோ அவர்களை முன்னிறுத்துவார்கள். அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கை தான் அங்கே வந்து அந்த கட்சியை வழிநடத்துது, அந்த அமைப்பு தான் அந்த கட்சியை வழிநடத்துதை தவிர ஒரு ஜனநாயக அடிப்படையில் முடிவெடுத்து அங்கே ஒன்றும் நடக்கிறது இல்லைங்கிறது தான் நாங்களும் சொல்கிறோம். அப்புறம் பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பது அது எதுக்குன்னா, எல்லாருக்குமே தெரியும் வன்முறையின் மூலம்தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, சட்டப்படியான தீர்ப்பின் மூலம் இடிக்கப்பட்டதல்ல. அது கோர்ட்டில் போய் வழக்கு நடத்தி ஆமாமா இங்கே கோயில் தான் இருந்துச்சு, நிரூபணம் ஆயிடுச்சு, எனவே இந்த மசூதி இங்கே இருக்கிறது வந்து தவறு, அதை இடிங்கன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கா? அப்படி கோர்ட் உத்தரவு வாங்கிட்டு வந்து இடிக்கப்பட்டதா? அரசாங்கம் இடிச்சுதா? அதை யார் இடிச்சா? வன்முறை கும்பல் இடிச்சுது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் கும்பல் இடிச்சாங்க. அதுக்கு தலைமை ஏற்றவர் அத்வானி, எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு குற்றச் செயலை, ஒரு வன்முறை செயலை, ஒரு பயங்கரவாத செயலை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன விடை கிடைச்சிருக்கணும்? தண்டனை தானே கிடைச்சிருக்கணும். தண்டனை கிடைப்பதற்கு பதிலாக என்ன கிடைக்குது? பாரத ரத்னா விருது கிடைக்குது. இந்தியாவிலேயே உச்ச விருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விருதை கொண்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, வன்முறை செயலில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளிக்கு கொடுக்குறாங்க. குற்றவாளி என்பது நீதிமன்றத்தாலேயே சொல்லப்பட்டிருக்குது. இவங்கெல்லாம் குற்றவாளிகள், இவங்கெல்லாம் தான் நிகழ்த்தினாங்க இந்த வன்முறையை, நீதிமன்றமே சொல்லியிருக்கு. நீதிமன்றத்தாலேயே குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்களுக்கு நீதிமன்றமே தண்டனை கொடுத்தான்னு கேட்டால் தண்டனை கொடுக்கல. உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு மோசமான சர்வாதிகார நாட்டிலையும் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒன்று வந்து குற்ற செயல்னு அறிவித்துட்டு அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவங்களை விடுதலை பண்ணுறோம்னு சொல்லாது. ஒன்று குற்ற செயலில் ஈடுபடல, இது குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் விடுதலை பண்ண முடியும். ஆனால் குற்ற செயல் தான் அப்படின்னு நீதிமன்றம் ஒத்துக்குது. குற்ற செயலில் இவங்கெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு நீதிமன்றமே சொல்லுது. சொல்லிட்டு எல்லாரையும் விடுதலை பண்ணுறோம். இது என்னங்க? இது வினோதமான தீர்ப்பாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட தீர்ப்பின் மூலம் அத்வானி புனிதராக்கப்பட்டிருக்கிறார். அவர் குற்ற செயலில் ஈடுபட்டாலும், அவர் வன்முறைக்கு தலைமையேற்றாலும்,
ஒரு பயங்கரவாத செயலை வந்து முன்னின்று நடத்தினாலும் அவர் வந்து நீதிமன்றத்தின் மூலம் புனிதமாக்கப்பட்டிருக்கார். ஏன்னா தண்டனை கொடுக்கப்படலை. தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். விருது கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதான்னு. தண்டனையே பெற்றாலுமே விருது கொடுக்கும் பிஜேபி. ஏன்னா பிஜேபியில் வந்து தலைவராவதற்கு, பிஜேபியில் வந்து முக்கிய பிரமுகராவதற்கு என்ன வழிமுறைன்னா, குண்டாஸ் வாங்கியிருக்கணும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே போயிருக்கணும், நாட்டு பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிச்சிருக்கணும், நாட்டில் அமைதியை குலைச்சிருக்கணும், கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கணும், வன்முறையை நிகழ்த்தியிருக்கணும். இதெல்லாம் தான் பேக்ரவுண்டு. இதெல்லாம் பேக்ரவுண்டாக உடனே கவர்னர் ஆகலாம், உடனே வந்து மாநில தலைவராகலாம், கட்சியில் முக்கிய பிரமுகராகலாம். அப்போ அத்வானிக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுப்பதற்கு வந்து அவர் இந்த நாட்டுக்கு சேவையாற்றினார், இந்த நாட்டு மக்களை நல்வழிப்படுத்தினார், கலவரங்கள் ஏற்பட்ட போது அந்த இடத்தில் போய் அமைதியை ஏற்படுத்தினார், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினார். எனவே ஒரு நல்லிணக்க நாயகர் என்கிற அடிப்படையில், இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் என்ற அடிப்படையில், தேச ஒற்றுமைக்கு பாடுபட்டவர் என்ற அடிப்படையில் இந்த விருதை கொடுக்கிறோம்னு பிஜேபி கொடுக்கல. அவர் இப்படியெல்லாம் கலவரத்தை நிகழ்த்தி, இப்படியெல்லாம் வன்முறை நிகழ்த்தி, நாட்டில் வந்து மக்களை மோத விட்டு, நாட்டில் வந்து ரத யாத்திரையின் பேரில் ரத்த யாத்திரை நடத்தியதனால் அவருக்கு இந்த விருது. அதுக்கப்புறம் விபி சிங் ஆட்சியை கவிழ்த்து ஓபிசி மக்களுக்கு எதிராக ஒரு அலையை ஏற்படுத்தியதற்காக அந்த விருது. ஏன்னா விபி சிங் ஆட்சியை கவிழ்த்ததில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன் விபி சிங் கவிழ்க்கப்பட்டார்? அவர் மண்டல ஆணைய பரிந்துரை அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்தார். அது பிஜேபிக்கு பிடிக்காத கொள்கை. இடஒதுக்கீடுன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. அதுவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அந்த இந்து மக்களுக்கு படிக்கணும், வேலைக்கு போகணும்னு சொல்லி ஏதாவது அரசு வந்து ஒரு முடிவை எடுத்தால் அது பிஜேபிக்கு பிடிக்காத விஷயம். இப்போ யூஜிசியில் பண்ணாங்கல்ல, ஏற்கனவே மருத்துவ மேற்படிப்பில் அந்த இடஒதுக்கீடு பின்பற்ற மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்கல்ல. இப்போ அதையெல்லாம் நம்ம போராடி தானே ஒவ்வொன்றே வந்து பெற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ பிஜேபியினுடைய கொள்கை என்னன்னா, அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருப்பது தான். அந்த மக்களுக்கு விபி சிங் வந்து ஒரு நல்லது செய்கிறாருன்னொன்னே அந்த ஆட்சியவே கவிழ்த்துட்டு போனாங்க. இது மாதிரி இந்து மக்களை வந்து கலவரத்துக்கு பயன்படுத்துவது, அவருடைய வாக்கு வங்கியை அணிதிரட்டி முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்புவது, முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு வன்முறையை வந்து பரப்புவது, ஏவி விடுவது, பாபர் மசூதி இடிப்பை முன்னின்று நடத்தியது என்று இப்படிப்பட்ட பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை சார்ந்த சாதனைகளை செய்ததற்காக அவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த விருதுக்கு தகுதியான எந்த செயலையும் அவர் செய்யவில்லை. அவங்க பார்வையில் இதெல்லாம் அந்த விருதுக்கு தகுதியான செயல்கள், அதனால அவங்க கொடுத்துருக்காங்க. எங்கள் தலைவருடைய விமர்சனம் அந்த அடிப்படையிலானது தான். இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது 2026 தேர்தலில் கண்டிப்பாக பாஜக ஆட்சி அமைக்கும், ஆட்சியை அமைத்தால் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காருல, அது எப்படி பார்க்குறீங்க? அதான் அவங்க தலைவர் மோடி ஏற்கனவே கடந்த தேர்தலில் சொன்ன மாதிரி கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவோம்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி தான். ஏற்கனவே நாட்டில் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி தான். ஏற்கனவே மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாட்டில் அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம்னு வாக்குறுதி அள்ளி வீசினாங்கல்ல, அது மாதிரி ஒரு வாக்குறுதி தான். வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்பதற்கு இப்போ உங்களால் முடியாதா? ஒன்றிய அரசு பணிகள் இல்லையா? இனி வந்தால் கொடுப்போம்ங்கிறீங்களா? ஏற்கனவே வந்ததில் என்ன கொடுத்தீங்க? ஏற்கனவே நிரப்பப்படுகிற ஒன்றிய பணியிடங்களில் கூட தமிழர்களுக்கு வேலை கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை கிடையாது. அதுலேயும் வடமாநிலத்தை கொண்டு வந்து பூத்துறீங்க, வடமாநிலத்தவர்களால் அந்த இடங்களை நிரப்புறீங்கிறதான இங்கே பெரிய பிரச்சனையே. ஏன் வந்து நம்ம சட்டமன்றத்தில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை உருவாகுது? அப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறதுனால தானே. அப்போ ஏற்கனவே நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய பணிகளில் மிகப்பெரிய அநீதியை இழக்கிறீர்கள். எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற வேலையை சொல்கிறேன், இருக்கிற வேலை கொடுக்கிற வேலையிலேயே வடமாநிலத்தவர்களை கொண்டு வந்து நிரப்புறீங்க. தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் எந்த விதமான வாய்ப்பும் இல்லைங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நடத்திட்டு இருக்க போராட்டமே, நம்ம சண்டையே அதுதான். அப்போ தமிழ்நாட்டை சார்ந்த மக்களுக்கு 2026 வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போங்கிறீங்களா? ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிற வேலையிலே எங்களுக்கு இடம் இல்லையே, அதுக்கு நீங்கள் என்ன சண்டை போட்டு வாங்கி கொடுத்தீங்க அண்ணாமலை? அப்போது வழக்கம் போல் அவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது, அதெல்லாம் வந்து முதல்ல அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா தமிழ்நாட்டில்? அது சாத்தியமா? சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் இதுவும் வந்து ஒரு பொய்யான வாக்குறுதி, நடக்காதுன்னு அவருக்கே தெரியும். ஆட்சிக்கு வர்றதும் நடக்காதுன்னு அவருக்கு தெரியும், ஆட்சிக்கும் வரப்போகிறதில்ல, வேலையும் கொடுக்க போகிறதில்ல. அதனால 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 விஷயம், ஒன்று ஆட்சிக்கு வந்தால் வரப்போகிறதில்ல, வேலை கொடுக்கறது நடக்க போகிறதில்ல. வராததை நடக்காததை அடித்து விடுறது தான் அண்ணாமலையினுடைய வழக்கமான பாணி. இதுலேயும் அதை செஞ்சுருக்காரு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி.